ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு eCareer Plus யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக ஒரு மொபைல் ஃபோன் ஹார்ட்வேர் பற்றியில் ஸ்டார்டிங் தான். இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பேசிக்கில் எடுத்துக்கிட்டோம்னா, மொபைல் ஃபோனில் ஹார்ட்வேர் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது மொபைல் ஃபோன் சாஃப்ட்வேர் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் இஎம்எம்சி சர்வீஸ் சொல்லுவாங்க, இஎம்சி டெக்னீஷியன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து ஐஃபோன் டெக்னாலஜி. ஸோ இப்படி சர்வீஸில் மொபைல் ஃபோன்லேயே இத்தனை விதமான சர்வீஸை பிரிச்சுக்கலாம். ஒரு ப்ரொஃபஷனலாக சர்வீஸ் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம சர்வீஸ் பண்ணலாம், இதோட ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ மொபைல் ஃபோன் ஹார்ட்வேர் சர்வீஸ்னால் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மொபைல் ஃபோன் ஹார்ட்வேர் அப்படின்றது நம்மளோட மொபைல் ஃபோனை டிஸ்மேண்டில் பண்ணி அதில் இருக்க மதர் போர்டு லெவல் சர்வீஸ். எல்லோரும் நினைப்பாங்க, ஒரு மொபைல் ஃபோன் வந்து நான் டிஸ்பிளே மாற்றிட்டேன், ஒரு சார்ஜர் கனெக்டர் மாற்றிட்டேன், ரிமூவிங் ஃபிக்ஸிங் காம்பவுண்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன், இதுதான் சர்வீஸ் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மொபைல் ஃபோன் சாஃப்ட்வேர் சர்வீஸ்னால் என்ன? இப்போ மொபைல் ஃபோன் சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்ஸ் என்ன ரீச் ஆகும் நம்மளோட சர்வீஸில் வருது அப்படின்னா, நம்ம மொபைல் ஃபோனில் பேட்டர்ன் லாக் ஒரு தடவை போட்டுட்டு மறந்துடலாம். உள்ளே இருக்க டேட்டாவை அழியாமல் ரெக்கவர் பண்ணணும். பேட்டர்ன் லாக் போட்டுட்டா நம்ம ஹார்ட் ரீசெட் பண்ணி கூட ரீசெட் பண்ணிடலாம். ஒரு டேட்டா அழியாமல் ரெக்கவர் பண்ணணும். இல்லை ஒரு அக்கௌண்ட் லாக் ஆயிடுச்சு, அதாவது எம்ஐ அக்கௌண்ட் லாக், இல்லை ஃபாரினில் பயன்படுத்தின மொபைல் இங்கே கொண்டு வந்து பயன்படுத்த முடியாது, அது பேர் கண்ட்ரி லாக் சொல்லுவாங்க. இல்லை ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க அப்படின்னா அது பேர் எஃப்ஆர்பி லாக்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பல விதமான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ மொபைல் சாஃப்ட்வேர் என்னன்னு சொல்லியாச்சு. அடுத்து மொபைல் ஃபோனில் இஎம்எம்சி சர்வீஸ்னால் என்ன? இஎம்எம்சின்றது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன் டைப் ஆஃப் அது ஒரு நியூ டெக்னாலஜின்னு கூட சொல்லலாம். பட் ஓல்டஸ்ட் டெக்னாலஜியாக இருந்ததை இப்போ நியூவாக மாற்றிருக்காங்க. தட்ஸ் ஆல். அதாவது நம்மளோட ஃபோனை வந்து நம்ம ஈஸியாக எல்லோரும் என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணி லாக்கர் ரிமூவ் பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயங்கள் இந்த பாக்ஸஸில் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு ஆண்ட்ராய்ட் 9.0க்கு மேலே வரும்போது டெக்னாலஜி எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா, எல்லாருமே இந்த வேலையை பார்க்கும்போது ஃபோனுக்கு ஒரு செக்யூரிட்டி பர்பஸும் இல்லை, அதாவது செக்யூரிட்டியும் கிடையாது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க கம்பெனி மேனுஃபேக்சரர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த இஎம்சி டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. இஎம்சின்றது ரேம் ரோம் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஸ்டோரேஜ் ஐஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸ், இல்லை ஒரு ஃபோன் வந்து லாக் ஆகிடுச்சு, ஒரு ஃபோனுக்கு வந்து நான் ஃப்ளாஷ் பண்ணோம் அப்படின்னா, நான் ஃபோனை ரிமூவ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஐஎஸ்பி நோட் மூலமாக ஜம்பர் அடித்து டேட்டா ரெக்கவர் பண்ணுறது, இல்லை லாக்ஸ் ரிமூவ் பண்ணுறது, பேட்டர்ன் மாற்றுறது, எல்லாமே ரீப்ரோக்ராமிங் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே இஎம்எம்சின்ற டெக்னாலஜி தான் பண்ண முடியும். அது மைக்ரோஸ்கோப் மூலமாக ரீபால் பண்ணுறது, பேட் ஜென்ரேட் பண்ணுறது. ஒரு வேளை நான் இஎம்சி இருக்கும் ரொம்ப கான்சியஸாக எடுக்கணும், அப்போ பேட் இதாகிடுச்சு அப்படின்னா பேட், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இஎம்எம்சின்ற டெக்னாலஜியில் வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்யூப்மெண்ட்ஸ் மஸ்ட்டு. நான் இப்போ அதோட எக்யூப்மெண்ட் டாபிக்ஸில் என்ட்ராக போகிறேன். சரி என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, எதை நான் பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி வாங்கலான்றதை நம்ம இப்போ காட்ட போகிறேன் உங்களுக்கு. எஸ்எம்டி ரீவொர்க் ஸ்டேஷன். எஸ்எம்டி ரீவொர்க் ஸ்டேஷன்றது ப்ளோயர். ஸோ அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, டிசி டெஸ்ட் மிஷின். அதாவது டிசி மிஷின் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 15 வோல்ட் டிசி மிஷின் இருக்குது. அதாவது 15 வோல்ட் இருக்குது, 30 வோல்ட் இருக்குது, 2 ஆம்ஸ் மிஷின் இருக்குது, 5 ஆம்ஸ் மிஷின் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு மொபைல் ஃபோன் சர்வீஸ் ஒரு 2 ஆம்ஸ் மிஷின் அப்படின்றது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான விஷயம், எடுத்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ மேக்ஸிமம் இப்போ லேட்டஸ்ட் மொபைல் ஒரு 2.5 ஆம்ஸ், ஒரு 5 ஆம்ஸ் மிஷின் ஏன்னா ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு லேப்டாப் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 ஆம்ஸ் மிஷின்றது யூஸ் ஆகாது. அப்போ 5 ஆம்ஸ் மிஷின் இருக்கணும். அப்போ 5 வாங்கும்போதே நான் ஒரு 5 ஆம்ஸ் மிஷின் 30 வோல்ட்டை வாங்கிட்டேன் அப்படின்னா, போத் லேப்டாப் சர்வீஸ் ப்ளஸ் இந்த மொபைல் எல்லாத்துக்குமே என்ன பண்ணிக்கலாம், அந்த டிசி மிஷினை நம்மளால் பயன்படுத்த முடியும். இது எதுக்கு அப்படின்னா, மொபைல் ஃபோனில் வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் கொடுத்து நம்ம மதர் போர்டை செக் பண்ணுறக்கா. ஏன்னா ஒரு மதர் போர்டில் நம்ம பேட்டரியை மாட்டிக்கிட்டு என்ன பண்ண முடியாது, செக் பண்ணி கரெக்டான வேல்யூஸை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டிசி மிஷின் பயன்படுத்துகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேட்டரி எலிமினேட்டர் அப்படின்னா என்ன? பேட்டரி எலிமினேட்டர் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட மொபைல் ஃபோன் வந்து பேட்டரி வந்து வோல்டேஜ் லெவல் கம்மியாயிடுச்சு அப்படின்னா, நம்ம சார்ஜ் நிற்காது, சீக்கிரம் 1 ஹவர் நிற்க வேண்டிய, சாரி 6 மணி நேரம் நிற்கிறது 1 ஹவர்லேயே ட்ரெயின் ஆயிடுது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கும். அப்போ பேட்டரியில் இருக்கக்கூடிய வோல்டேஜை ட்ரிகர் பண்ணுறதுக்காக, தூண்டுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பேட்டரி எலிமினேட்டர் பயன்படுத்துகிறோம். ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, அல்ட்ராசோனிக் கிளீனர். அடுத்து பார்க்குறது என்னது, அல்ட்ராசோனிக் கிளீனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அல்ட்ராசோனிக் கிளீனர் நிறைய இடத்துல நீங்கள் ஷாப்ஸில் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இது எதுக்குன்னா, போர்டில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு ரஸ்ட் இந்த மாதிரி பொருளை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த அல்ட்ராசோனிக் கிளீனரை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், பயன்படுத்துகிறோம். சரியா? ஸோ அதுக்காக தான் இந்த எக்யூப்மெண்ட் அல்ட்ராசோனிக் கிளீனர்ன்ற என்னது, நம்மளோட டஸ்ட்டு ரஸ்ட் இந்த மாதிரி பொருளை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த அல்ட்ராசோனிக் கிளீனர் பயன்படுத்துகிறோம். ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூ டிரைவர்ஸ் அண்ட் ஹேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்க்ரூ டிரைவர்ஸ் அண்ட் ஹேண்டில்ஸ் என்ன சார், ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் போதும் சார், ப்ளஸ் டைப் இருந்தால் போதுமே, மைனஸ் டைப் சார், இப்படிலாம் சொல்லுவோம். பட் நம்மளுக்கு எக்யூப்மெண்ட்ன்றது, அதாவது ஸ்க்ரூ டிரைவர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட எத்தனை ஸ்க்ரூ டிரைவர்ஸ், 6 டைப் ஆஃப் ஸ்க்ரூ டிரைவர்ஸ் இருக்குது. சரிங்களா? மைனஸ் டைப் சொல்லுவோம். அதை வந்து நீங்கள் என்ன சொல்லலாம், மைனஸில் ஸ்லாட் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளிப்ஸ் ஹெட்னு சொல்லுவாங்க. இது T2, T3, T4, T5 இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பென்டலோப்,
ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்க்ரூ டிரைவர்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைப்லையும் ஒவ்வொரு யூஸ் பண்ணுவோம். அப்போ மேக்ஸிமம் யூஸ் பண்ணால் ப்ளஸ் டைப், அதாவது ப்ளஸ் டைப் ஸ்க்ரூ டிரைவர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ தனித்தனி செட்டாக வாங்கி வச்சுக்கலாம், இல்லை ஒரே ஹேண்டில் மல்டி டூல், அதாவது மல்டி பிட்டு வர மாதிரி என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்க்ரூ டிரைவர் செட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அடுத்து டியூசர்ஸ் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் காம்போனன்ட்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஒரு ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் எடுக்கிறோம், ஒரு சார்ஜர் கனெக்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் என்ன கையை வச்சு எடுத்து நம்ம வேலை பார்க்க முடியாது. இதுக்கு வந்து இஎஸ்டி டியூசர் தான் பயன்படுத்துகிறோம். சார் இஎஸ்டினா என்ன சார்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ். நிறைய இடத்துல இதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நம்ம உடம்புல ஒரு விதமான கரண்ட் வோல்டேஜ் சப்ளை இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து போர்டை டேரெக்டாக நம்ம டச் பண்ணும்போது ஒருவேளை அந்த போர்டில் பாஸ் ஆகி என்ன பண்ணலாம், அந்த போர்டை டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்காக தான் அந்த இஎஸ்டி டியூசரை பயன்படுத்தி காம்போனண்ட்டை எடுக்கிறது, ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த இஎஸ்டி டியூசரை தான் நம்ம என்ன பண்ணுறோம், பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சரியா? அடுத்து சால்டரிங் அயன் இருக்குது, சால்டரிங் ஸ்டேஷனும் பார்த்துருப்பீங்க. ஸோ இமேஜில் இது இருக்கக்கூடியது வந்து சால்டரிங் ஸ்டேஷனும் இருக்குது. மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா சால்டரிங் அயான் கூட சொல்லுவாங்க நிறைய பேர். ஏன்னா 390 400 வரும். ஸ்டேஷனை வாங்கினீங்கன்னா 2000 சில்லற அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைப். இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ சால்டரிங் டைப்பும் வந்துருச்சு. சரிங்களா? ஃப்ளாட் டைப் சால்டரிங்கும் இருக்குது. ஸோ சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. 8ஆவதாக பார்க்கக்கூடிய எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்னா, அது வந்து ஃப்ளெக்ஸ் பேஸ்ட். அதாவது ஃப்ளெக்ஸ் பேஸ்ட்ன்றது சால்டர் ஃப்ளெக்ஸ் ஆர் சால்டர் ஃப்ளேஸ்ட் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா, அதாவது ஒரு இடத்துல காமன் ரிமூவ் பண்ணுறீங்க, ஒரு சார்ஜர் கனெக்ட் எடுக்கிறீங்க, அந்த இடத்துல ஹீட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஹீட்டை ஈஸியாக அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணும், காம்பவுண்டை ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சால்டர் ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் இல்லை ஃப்ளெக்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. அடுத்து ஹாலோஜன் ஃப்ரீ ஃப்ளெக்ஸ். இது ஐசி வந்து ரீபால் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம், அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவோம், இதுவும் ஒரு டைப் ஆஃப் சால்டர் ஃப்ளெக்ஸ் பேஸ்ட்னு கூட சொல்லலாம். இது ஹாலோஜன் ஃப்ரீ ஃப்ளெக்ஸ் டைப். அதாவது ஈஸியாக கொஞ்சம் காஸ்ட் வைஸ் இதை விட, அதாவது நம்மளோட சால்டர் பேஸ்ட் விட காஸ்ட் வைஸ் கூட இருக்கும், அவ்வளோதான். ஸோ அடுத்த டாபிக் தான் மேக்னிஃபையிங் லென்ஸ் வித் லேம்ப். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐ ப்ராப்ளம் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி லென்ஸ் வச்சு சின்ன பேர் இந்த சின்ன பொருளை பார்ப்பாங்க. அது ஒரு லைட் வித் லேம்ப்ஸை கொஞ்சம் டிஜிட்டலைஸ்டாக என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து லேம்ப் வித் லென்ஸ். இது தேவைப்படுறவங்க என்ன பண்ணிக்கலாம், வாங்கி பயன்படுத்தலாம். அடுத்து ஐபிஎல் லிக்யூட், அதாவது கிளீனிங் சொல்யூஷன். ஐபிஎல் லிக்யூட் ஆர் ஸ்பிரிட்னு கூட சொல்லலாம். ஸோ ஐசோ ப்ரொஃபைல் ஆகும். இது ஒன்லி ஃபார் கிளீனிங் பர்பஸ்க்காக. போர்டை வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன், ஒரு சால்டர் பண்ண இடத்துல வேஸ்ட் லெட்டு ஃப்ளெக்ஸ் ஏதாச்சும் இருக்கும், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு, டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கும், அந்த மாதிரி அழுக்க க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஐபிஎஸ் சொல்யூஷன்ஸ் பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த இடத்துல தின்னர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தின்னர் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், எவாபரேட் ஆகிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்றதுனால நம்ம ஐபிஏவை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிமீட்டர் பற்றி எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கோ, ஓம் செக்ஷன் ரெசிஸ்டர் வேல்யூ செக் பண்ணுறதுக்கோ, காம்பவுண்ட் ஐடென்டிஃபை செக் பண்ணுறதுக்கு, இந்த மல்டிமீட்டர் ஏசிடிசி கரண்ட் செக் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டர் பயன்படுத்த கண்டிப்பாக டெக்னீஷியன் மல்டிமீட்டர் சால்டரிங் அந்த மாதிரி டிப்ஸ் இருக்கணும். நான் சொல்லக்கூடிய எல்லா டெக்யூப்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு கடையை நீங்கள் பீஸ்ஃபுல்லாக சர்வீஸு சூப்பராக 30,000 சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் வழி. சார் இந்த பொருள்லாம் கண்டிப்பாக இருக்கணும் சார். ப்ரொஃபஷனலாக படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கணும். அதனால தான் முதல் கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்டி கிளீனிங் ப்ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஎஸ்டி கிளீனிங் ப்ரஷ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக டூத் ப்ரஷ் பார்த்துக்கலாம், அதில் இஎஸ்டி ஷேவ் ப்ரஷ் தான் அது. ஜஸ்ட் நம்ம டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு, ஏன்னா கையை துணியை வச்சு துடைக்க முடியாது. ஸோ அந்த காம்பவுண்ட் ஏதாச்சும் மூலத்தில் துடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இஎஸ்டி ப்ரஷ்ஷை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக்கிங் வயர். ட்ராக் வயர்ன்றது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைன் வந்து இதாகலை, அதாவது சப்ளை இல்லை, வோல்டேஜ் மெஷர், அதாவது சிக்னல் கிடைக்கல அப்படின்னா அவர் ஜம்பரிங் பண்ணுறாங்க. வீட்டில் ஏதாச்சும் வயர் கட் ஆச்சுன்னு இடையில ஒரு சால்டர் பண்ண பார்த்தீங்களா, அது மாதிரி ட்ராக் வயர் இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஜம்பரிங் வயர் கூட சொல்லலாம். அடுத்து பிசிபி ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசிபி ஹோல்டர்ன்றது ஒரு போர்டில், அதாவது நம்ம போர்டை வந்து கீழே வச்சு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஈஸினஸ் இருக்காது, ஒரு சேஃபாக, அதாவது கீழே ஹீட் பண்ணும்போது கீழே இருக்க பொருளும் என்ன ஆகும், ஈஸியாக நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறோம், பிசிபி ஹோல்டரை பயன்படுத்தி அதில் லாக் பண்ணிவிட்டு அதில் காம்பவுண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது, போர்டு ஒர்க் பண்ணுறது எல்லாமே அதில் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சக்ஷன் டூல். இது எதுக்குன்னா டிஸ்பிளே ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், அப்படியே கை வச்சு இழுப்போம், அப்படியே குத்தி ஒட்டச்சு நம்பி எடுக்கிறவங்களாம் இருக்காங்க. பட் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்குது. சக்ஷன் டூல்னு சொல்லுவாங்க, வேக்கம் ஓப்பனர், சக்ஷன் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ மாதிரி இந்த காம்பவுண்டை எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், இந்த சக்ஷன் டூலை பயன்படுத்துவோம். ஸோ அடுத்தது எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனர் செட்ஸ். இது ஸ்டீல் ஓப்பனராக இருக்கட்டும், இல்லை பிளாஸ்டிக் டைப் ஓப்பனர்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மொபைல் ஃபோன் ஓப்பனிங் மெத்தட்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா நோஸ் பிளேயர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஸ்க்ரூ டேமேஜ் இருக்குது, போர்டில் ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒர்க்குக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ அங்கே பயன்படுத்தலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வயர் ஸ்டிப்பர் எதுக்கு பயன்படுத்தோம்னா, நம்ம ஸ்லீவ் ஏதாச்சும் ஒரு வயரில் ஸ்லீவ் எடுக்கிறோம், ஜம்பர்ஸ் இது பண்ண போகிறோம் ஏதாச்சும் அந்த இடத்துல வயர் ஸ்டிப்பர் தேவைப்படும். அடுத்து மைல்டு சோப் சொல்யூஷன். அல்ட்ராசோனிக் கிளீனரில் பயன்படுத்தக்கூடிய சோப் சொல்யூஷன். நம்ம சோப் ஆயில் இருக்குல்ல, அதுதான் நம்ம வந்து சோப் சொல்யூஷன், மைல்டு சோப் சொல்யூஷன் இல்லை எல்மா சொல்யூஷன்லாம் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனாகுலர். சரியா,
ட்ரைனாகுலர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மைக்ரோஸ்கோப், அதாவது கண்ணு மூலமாக பார்க்கக்கூடியது ட்ரைனாகுலர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப்பும் இருக்குது. ஸோ டிஜிட்டல் டிவியில் அந்த மாதிரி பார்க்கணும், டிஜிட்டலைஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீசால்டர் விக். டீசால்டர் விக் எதுக்கு பயன்படுத்தோம்னா, ஒரு பொருளை காம்பவுண்ட் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா சால்டர் லெட் வேஸ்ட் எக்ஸஸ் அதிலே இருக்கும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா டீசால்டர் விக்கை வச்சு அந்த காம்பவுண்ட்டை ரிமூவ் அந்த எக்ஸஸ் சால்டர் லெட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டீசால்டர் விக்கு பயன்படுத்துவாங்க. ஓகேவா? அடுத்து ஸ்க்ரீன் செப்பரேட்டர் மெஷின். இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. டச் அண்ட் டிஸ்பிளே, அதாவது டிஸ்பிளே நல்லா இருக்குது, டச் மட்டும் தான் ப்ரோக்கன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டச் டிஸ்பிளே செப்பரேட் பண்ணுறதுக்காக அந்த டச் டிஸ்பிளே செப்பரேட்டர் பயன்படுத்துவாங்க. ஓகேவா? 24 எக்யூப்மெண்ட் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்னா ஸ்க்ரீன் செப்பரேட்டர். ஸ்க்ரீன் செப்பரேட்டர் வயர், அதான் டச் டிஸ்பிளே செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம நார்மல் என்ன பண்ணுவோம், ஒரு கம்பியோ வயர் வச்சு எடுக்க முடியாது. அதுக்குன்னு செப்பரேட்டர் வயர் இருக்குது, திக்னஸ் வயர் இருக்கும். ஏன்னா ஹீட் டெம்பரேச்சரில் தான் தாங்கக்கூடிய வயராக இருக்கணும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்த செப்பரேட்டர் வயர் தான் இது. ஸோ அது மூலமாக என்ன பண்ணிக்கலாம், செப்பரேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். அடுத்து ஓசிஏ லேமினேஷன். ஓசி லேமினேஷன் மிஷின், இது எல்லாத்துக்கும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓசின்றது ஆப்ஜெக்ட் கிளியர் அடசிவ், அதாவது நம்மளோட டச் அண்ட் டிஸ்பிளே நீங்கள் ஒட்டுறீங்க, ஒரு ஓசி குளூ வச்சு ஒட்டுறீங்க அப்படின்னா அதை லேமினேட் பண்ணுறதுக்கும் ஏர் பபுளை ஏர் கேப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த ஓசி லேமினேஷன் மிஷின். இது ஆட்டோமேட்டிக் டைப்பும் இருக்குது, மேனுவல் டைப்பும் இருக்குது. நம்மக்கிட்ட போத், இது ஆட்டோமேட்டிக் டைப்னு எடுத்துக்கிட்டு இது 1 lakh ரெண்டுமே அதாவது காம்போ வந்துடும். அதாவது லேமினேட்டிங் மிஷினும் இருக்கும், பபுளரும் இதிலே இருக்கும். நம்ம ஆட்டோமேட்டிக் மிஷினில் பபுள் ரிமூவர் மட்டும் வச்சு தனியாக ஒரு 4000 இருக்குது. அது நம்ம சர்வீஸில் அடுத்தடுத்த கிளாஸில் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம், பாருங்கள். அடுத்து ஓசி ஷீட், அதாவது டச் டிஸ்பிளே ஒர்க் பண்ணிங்கன்னா ஓசி ஷீட், அது இன்ச் வயசில் நம்மளுக்கு கிடைக்கும். 5 inchலேருந்து 6 inch 7 inch வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்து க்ளூ, அதாவது டச் அண்ட் டிஸ்பிளே, அதாவது நம்ம வந்து அந்த சென்ட்ரிக் கேசிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த க்ளூவை நம்ம என்ன பண்ணுவோம், பயன்படுத்துவோம். அது T7000 இருக்கட்டும், 8000, இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் க்ளூஸ் இருக்குது. பிளாக் கலர், அதாவது கிளியர் டைப்பில், அதாவது ஒயிட் கலர், இந்த மாதிரி க்ளூ டைப்லாம் இருக்கும். சரியா? ஸோ 29 எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப். ஃபஸ்ட்டு பார்த்து ட்ரைனாகுலர் நம்ம கண்ணு மூலமாக பார்க்குறது, அந்த ஸ்கோப் மூலமாக பார்க்குறது தான் ட்ரைனாகுலர்னு சொல்லுவாங்க. டிஜிட்டலைஸ்டாக ஒரு ஸ்க்ரீனில், அதாவது டிஸ்பிளேயோட வருது, கேமராவோட வருது அப்படின்னா அதை மைக்ரோஸ்கோப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து பார்க்கக்கூடியது இஎஸ்டி மேட். இஎஸ்டி மேட் எதுக்கு அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய விஷயம், அதாவது ஒரு மேட் வச்சு நான் ஒர்க் பண்ணுறேன் ஒரு காம்பவுண்ட், அதாவது இஎஸ்டின்றது சேஃபுக்கு தான். நம்மளோட ரப்பர் மேட்டு மாதிரி தான் இருக்கும், ஹை ரெசிஸ்டன்ட் ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக தாங்கக்கூடிய ஒரு மேட்டு. அதில் ஒரு ஹீட் பண்ணி வர பார்க்குறேன், ஒரு பொருளை சின்னதாக காம்பவுண்டை வச்சு ஒர்க் பண்ணுறேன்னா இந்த மேட்டை பயன்படுத்தி தான் பண்ணணும். ஏன்னா இஎஸ்டி சேஃப் மேட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து இஎஸ்டி ஸ்ட்ராப். இந்த நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டெக்னீஷியன் மாட்டியிருப்பாங்க. அதாவது நம்ம பாடியில் இருக்க கரண்ட்டை என்ன கிரவுண்ட் பண்ணுறதுக்காக இந்த இஎஸ்டி ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து க்ளவுஸ். அடுத்து பார்க்கக்கூடியது க்ருஷியல் நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ருஷியல் நைஃப்ன்றது எதுக்கு அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு காம்பவுண்ட்டை வந்து அந்த இடத்துல நான் ஜம்பர் பண்ண போகிறேன், இப்போ ஒரு பின்னோட்ஸை ட்ராக் எடுக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இந்த க்ருஷியல் நைஃப் பயன்படுத்தலாம். ஸோ அடுத்த வகை எஸ்எம்டி டெஸ்டர்னு சொல்லுவாங்க. எஸ்எம்டி டெஸ்டர்னா என்ன சார்? எஸ்எம்டினா சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ் அப்படின்னா காம்பனன்ட்ஸ், எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் இருக்குல்ல, ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் எல்லாமே எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் சொல்லுவாங்க. சரியா? எதனால் சார் எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் சொல்கிறாங்கன்னா, ஒரு லேயரில், அதாவது சர்ஃபேஸில் காம்பனன்ட்ஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எஸ்எம்டி டெக்னாலஜின்றதை அந்த காம்பனன்ட்ஸை செக் பண்ணுறதுக்கு ரெசிஸ்டரோ கெப்பாசிட்டர் அவர் ஆட்டோமேட்டிக்காக நான் செக் பண்ணணும். ஏன்னா ஒரு பார்த்தோன்னே ஒரு காம்பனண்ட்டாக ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் ஐடென்டிஃபை பண்ண தெரியல, ஏன்னா ரெசிஸ்டர் மின்டெக்டும் ஒரே கலரில் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கலாம். அப்போ நம்ம இந்த எஸ்எம்டி டெஸ்டர் மூலமாக என்ன பண்ணலாம், ஈஸியாக அது ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் இந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஏசி ஷார்ட் கில்லர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கில்லர். ஷார்ட் கில்லர் 2 டைப்பாக இருக்குது. பேட்டரி டைப்பில் யூஸ் பண்ணுற ஷார்ட் கில்லரும் இருக்குது, ஏசி டைப்லையும் யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட் கில்லரும் இருக்குது. சரியா? ஸோ அந்த வகையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்ம ஏசி டைப் இருக்குது, டிசி டைப் இருக்குது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, டிசி டைப்ன்றது பேட்டரி பேக்கப்பில் ஸ்டோர் பண்ணி அது மூலமாக ஷார்ட் கில்லர் ஃபைன் பண்ணணும்னா அது தனியுது. இது டேரக்ட் ஏசி கனெக்ஷன் வரதுனால ஏசி ஷார்ட் கில்லர் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். அடுத்து ரொசின் ஸ்மோக் பென். அதாவது ரொசின் ஸ்மோக் பென்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரொசின் ஸ்மோக், அதாவது ஷார்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்மோக்கை வந்து அதாவது போர்டில் அப்ளை பண்ணுவோம். அதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த ரொசின் ஸ்மோக் பென். ரொசின் ஸ்மோக் பேஸ்ட்டும் இருக்கும், அது யூஸ் பண்ணி பண்ணுவோம். தென் அடுத்து ஸ்மோக் அப்சர்வர், அதாவது சால்டரில் ஸ்டேஷன் வந்து வரக்கூடிய ஸ்மோக்கை வந்து அப்சர்வ் பண்ணி, ஏன்னா அது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ஒன்று. ஸோ அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஸ்மோக் அப்சர்வர் பயன்படுத்தணும். அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளூ ரிமூவர் சொல்யூஷன். அதாவது நம்ம டிஸ்பிளேல க்ளூ இருக்குது, அந்த க்ளூ வந்து நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த க்ளூ ரிமூவரை வச்சு யூஸ் பண்ணி பண்ணலாம். அடுத்து டிஸ்பிளே கிளீனர்ஸ், ஐபி இருக்குது சார், அது மாதிரி டிஸ்பிளே க்ளீன் பண்ணுறோம். இந்த டெம்பர் கிளாஸ் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்பிளே கிளீனர் சொல்யூஷன் பயன்படுத்துவாங்க. ஓகேவா? டெம்பரேச்சர் டேப்புன்னு சொல்லுவாங்க. சரியா? டெம்பரேச்சர் டேப்னு இது நிறைய போர்டை டிஸ்மேண்டில் பண்ணி பார்த்துருப்பீங்க, டிஸ்பிளேக்கு பின்னாடி ஒட்டியிருப்பாங்க. எதுக்குன்னா அதிகமான ஹீட்டை வந்து அது அப்சர்வ் பண்ணிடக்கூடாது, அந்த டிஸ்பிளேல செக்ஷன் வந்து டேமேஜ் அதிகமாக ஆகிடக்கூடாதுக்காக, ஹீட் அப்சர்வ் இது பண்ணுறதுக்காக
இந்த டெம்பரேச்சர் டேப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதில் அலுமினியம் ஃபாயில் டேப்லாம் இருக்குது. அந்த அலுமினியம் ஃபாயில் டேப் எதுக்குன்னா பக்கத்தில் காம்பவுண்ட்ஸ் டேமேஜ் ஆகும் ஒட்டிட்டு வேலை பார்ப்பாங்க. சால்டர் ஸ்டாண்டு, அதாவது சால்டர் ஸ்டாண்ட் எடுத்து நம்ம கீழே எங்கேயோ வைக்க முடியாது, அதுக்குன்னு ஸ்டாண்டு தனியாகவே இருக்குது. ஸோ அந்த சால்டர் ஸ்டாண்ட் கண்டிப்பாக மஸ்ட் வேணும். ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பிபிடி பேஸ்ட். இது எதுக்குன்னா நம்ம சால்டர் லெட்டு மாதிரி தான், கொஞ்சம் காஸ்ட் கூட. இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அதாவது நம்மளோட பால் ஜென்ரேட் பண்ணலாம். நம்மளோட என்ன சொல்லுவாங்க, நம்ம ஐசியில் பால் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு சால்டர் வந்து ஒரு காரில் சால்டர் வைக்கனாலும் இதை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து யூனிவர்சல் ஸ்டென்சில். யூனிவர்சல் ஸ்டென்சில்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு ஐசி ரீபால் பண்ணுறோம்னா இந்த யூனிவர்சல் ஸ்டென்சில்ஸ் மூலமாக அதில் வச்சு யூஸ் பண்ணுவோம். அடுத்து போலரைசேஷன் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. போலரைசேஷன் ஷீட் எதுக்கு அப்படின்னா நம்மளோட டச் செப்பரேட் பண்ணும்போது என்னோட போலரைசேஷன் ஷீட் வந்து எதாவது டேமேஜ் ஆயிடுது அப்படின்னா போலரைசேஷன் ஷீட் லேமினேட் பண்ணுறதுக்கு இது ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்றாப்புலையும் கிடைக்குது. ஏதாவது இது டிவி சைஸ் வரைக்கும் கிடைக்குது. நம்மளோட மொபைல் ஃபோன் நார்மல் என்ன டைப் ஆஃப் சைஸில் இருக்கோ 5 இன்ச்சில் இருக்கலாம், 6 இன்ச்சில் இருக்கலாம், 6.7 இன்ச்சில் இருக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சைஸில் கிடைக்குது. நம்ம எடுத்து லேமினேட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி நம்ம சர்வீஸில் சொல்லிக் கொடுக்குறோம். அதுவும் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மேக்னடைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னடைசர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஸ்க்ரூ டிரைவர்ஸ் வந்து மேக்னெட் தன்மை, அதாவது மேக்னெட்டிக் தன்மை இழந்துருச்சு அப்படின்னா அந்த மேக்னடைசர் மூலமாக ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் 46வது எக்யூப்மெண்ட். ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது லேமினேட்டட் ரோலர். அதாவது நம்ம டிஸ்பிளே வந்து லேமினேட், அதாவது ஓசிஎம் ஷீட் வந்து லேமினேட் பண்ணுறோன்னா இந்த டிஸ்பிளே ரோலர் சில பேர் கையிலேயே ஏற்றுவாங்க, வீட்டில் கையிலேயே காட்டுவாங்க. ஸோ பட் நம்மளுக்கு என்ன தேவை, அந்த ரோலர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வேலை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு இதாக இருக்கும். சரிங்களா? ஸோ அது லேமினேட்டட் ரோலர்னு சொல்லுவாங்க. அடுத்து மோனோகுலர். அதாவது நம்மளுக்கு மோனோகுலர்ன்றது இதுக்கு முன்னாடி ட்ரைனோகுலர் பார்த்துருப்பீங்க, அது கண்ணு மூலமாக பார்க்குறது. அடுத்து டிஜிட்டலும் ட்ரைனலும் சேர்ந்து வந்து மைக்ரோஸ்கோப்னு சொல்லுவோம். இது வந்து மோனோகுலர் ஒன்லி கேமரா டைப் மட்டும் தான். டிவியில் டிஜிட்டலிஸாக பார்க்குறது மோனோகுலர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு வேரியண்ட்டில் வாங்கிக்கலாம். டிஷ்யூ பேப்பர் ஃபார் க்ளீனிங், ஏதாச்சும் ஐசி க்ளீன் பண்ணுறோம், பேஸ்ட் வீக்கில் க்ளீன் அதுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஆசிலோஸ்கோப் மல்டிமீட்டர். சார் ஆல்ரெடி ஒரு மல்டிமீட்டர் பார்த்தோமே, இது என்ன சார் ஆசிலோஸ்கோப் மல்டிமீட்டர் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசிலோஸ்கோப் மல்டிமீட்டர் நம்மளோட கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இந்த மாதிரி காம்பனண்ட் டச் வேவ் ஃபார்ம்ஸ், அதோட ஏசிடி செக்ஷன் வேவ் ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி நெட்வொர்க் செக்ஷன் செக் பண்ணுறதுக்கு இதுக்கு இந்த ஆசிலோஸ்கோப் மல்டிமீட்டர் பயன்படுத்தலாம். சரிங்களா? காட்டன் பட்ஸ். சார் பட்ஸ் எதுக்கு சார்? சார் இடத்துல ஒரு க்ளீன் பண்ணுறோம், ஒரு சின்ன காம்பவுண்ட் எடுத்து க்ளீன் பண்ணும்போது அந்த இடத்துல பட்ஸ் தேவைப்படும். அடுத்து கலரிங் ப்ரஷ். நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணுறோம், சில பேர் எடுத்து டுசரில் எடுத்து தடவுறது, அப்படியே ஹார்டான பொருளை யூஸ் பண்ணுறோம். ஒரு ப்ரஷ் எடுத்து அப்படியே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணோம். ஸோ அதுக்கு தான் இது ஒரு 52வது எக்யூப்மெண்ட். ஸோ கடையில் அடுத்து பூட் கேபிள், டிசி மிஷின் பூட் கேபிள்னு சொல்லுவோம். இது எதுக்கு அப்படின்னா நம்மளோட டிசி மிஷினில் பவர் சப்ளை கொடுத்து நம்மளோட போர்டை வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்காக இந்த டிசி மிஷின் பூட் கேபிள் பயன்படுத்துவோம். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃப்ளாட் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சால்டர் டிப்பு வந்து ஒரு வேளை மழுங்கிருச்சு, அதாவது சால்டர் வச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபைல் ஃப்ளாட்டை வச்சு தீட்டி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சால்டரை மறுபடியும் பயன்படுத்தலாம். அடுத்து சால்டர் அயன் டிப் கிளீனர். சரியா? டிப் கிளீனர் எதுக்கு அப்படின்னா நான் வந்து சால்டர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சால்டர் லெட் வந்து எக்ஸஸாக இருக்கிறத க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த டிப் கிளீனர் யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி செஷன் நான் என்ன பண்ணிக்கிறேன், என் பண்ணிக்கிறேன். பாய் டு ஆல்.